இந்த மாதிரி நல்ல கதைக்கு எப்போவுமே வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கதைப்படி வந்து அவர் கதைக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகிறதுக்காக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இதாக மூவ் ஆகுது. இன்டர்வலில் ஒரு பேங்காக வந்து இன்டர்வல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸு, பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸுமே தேட்டரில் என்கேஜ்மெண்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஓப்பனிங் தானே அப்படின்றாங்க. ஒருவேளை நீங்கள் போன தியேட்டரில் பார்த்தாங்களா எனக்கு தெரியல. நான் பார்த்த தியேட்டரில் இப்படி தான் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய கலகலப்போ கைத்தட்டலோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லாமல் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அஜித் அடி வாங்குறதை யாராலையுமே பொறுத்துக்க முடியல. ஸோ அப்படி தான் இருந்து கடைசியாக அவர் வந்து திரும்ப அடிக்கிறாருங்கிறது வேறு. ஆனால் ஃபைட் சீன் கூட ஒரு விஷால் படத்தில் இருக்கிற அளவு கூட இல்லையே. ரொம்ப அந்த ஃபைட்டு கம்போசிங் கூட ரொம்ப சுமாரான ஒரு கம்போசிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே தான் போகணுமா, அஜர்பைஜானுக்கு தான் போகணுமா? இப்போ அஜர்பைஜானை பார்க்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அதையாவது நீங்கள் காட்டினீங்களான்னா அதுவும் கிடையாது. இப்போ அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு காதல் நடக்குது, ஒரு அரை மணி நேர கதையாக இருக்குது. அதுலேயாவது நீங்கள் ஒரு அஜர்பைஜானுடைய எக்ஸ்டீரியரை காமிச்சு டவுன்லாம் எப்படி இருக்குது, ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து அந்த பக்கமாக அது இருத்தீங்களான்னா அதுவும் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, அவருடைய பொண்டாட்டி அவரை டைவர்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறதே எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ எஜமான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து ரஜினியால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அந்த படமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதாவது அப்படி தான் அந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தார் ஆர் உதயகுமார். படம் பார்த்த பல பேர், அதாவது ரிலீஸுக்கு முன்னாடி படம் பார்த்த திரையுலக ஜாம்பவான்கள் சில பேர், சார் இப்படி கேரக்டர் வைக்கவே வைக்காதீங்க, எந்த ரஜினி ரசிகனும் ஒத்துக்க மாட்டான். இன்றைக்கி எப்படி விஜய்க்கு அஜித்துக்கு ஒரு கூட்டம் இருக்கோ அன்றைக்கி 2 கூட்டமும் சேர்ந்து ரஜினிக்கு இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோவாக ரஜினி இருக்கும்போது அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஒரு கதையை ஒன்று வைக்கிறாரு. அப்போ பல இயக்குநர்கள் வந்து சார் தப்பாக போயிடும், பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கதையில் ஒரு சின்ன ஜிமிக்ஸ் ஒன்று பண்ணாங்க. ஏதோ கருக்கலைப்பு, அது வந்து அபார்ஷன் ஆயிருங்கிற மாதிரி என்னத்தையோ பண்ணி அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படி தான் வந்து ஒரு மாஸ் ஹீரோவை நீங்கள் காமிக்கணும். அவரே அவ்வளோ அழகாக இருக்கார், ப்ளசண்ட்டாக இருக்கார், ரொம்ப லவ்வபுளாக இருக்கார். அவரை எதுக்கு அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணணும்? ஏதோ ஒரு காரணம் வேணும்ல. அந்த காரணம் எங்கேயாவது படத்தில் சொல்லியிருக்காங்களா? சார் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சார். என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்காது அப்படின்ற விஷயம், இதுக்கப்புறம் அந்த பாக்கியம் இல்லை அப்படின்றப்போ இல்லைங்க, குழந்தை பிறக்காதுங்கிறதுக்காக ஒருத்தர் டைவர்ஸ் பண்ண முடியுமா? அதுக்காக பண்ணல சார். அதுக்கப்புறம் வந்து நீ அந்த லவ் பழைய மாதிரி என்கிட்ட காமிக்கல, முன்னாடிலாம் ஐ லவ் டெய்லி மெசேஜ் அனுப்ப இப்போ அனுப்பலையே அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அப்படி டைவர்ஸ் நடக்கணும்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் 90% பேர் டைவர்ஸ் ஆகிருக்கணும் கல்யாணம் பண்ணவனுக்கு. பட் அது எவன் கல்யாணத்துக்கு பிறகு மனைவியோட வந்து டெய்லி இது அனுப்பிச்சுட்டு இருக்கான் சொல்லுங்க? அந்த அன்பு இல்லை பழைய மாதிரி. அதுக்கெல்லாம் டைவர்ஸ் நடக்குமாங்க? அதுக்காக இன்னொருத்தவங்க கூட போயிடுவீங்களா நீங்கள்?